கிளிநொச்சியில் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. நாமல் ராஜபக்ச போட்ட அதிரடி ட்வீட். நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை, பிரதியமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கர்தினால் கோரிக்கை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழில் 17 கைதிகளுக்கு விடுதலை. மக்களை நெருங்கும் ஆபத்து, முகக்கவசங்களை அணியுமாறு அவசர எச்சரிக்கை. மஹிந்த போல செயற்படும் அனுர, மக்கள் ஆதரவு தற்காலிகமானதே சுட்டிக்காட்டிய பேராசிரியர். வெளிநாடுகளில் இலங்கை அரசின் தேடுதல் வேட்டை, சிக்கிய முக்கிய புள்ளிகள். புதுடில்லியில் வசிக்கும் இலங்கைக்கான ருவாண்டா குடியரசின் உயர்ஸ்தானிகர் ஜாக்குலின் முகங்கிரா பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்களின் முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தும் விவாதங்களுடன் ருவாண்டாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த ஒரு சந்திப்பாக இது அமைந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சந்திப்பின் போது இலங்கையுடன் வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர்வதற்கான ருவாண்டாவின் உறுதிப்பாட்டை முகங்கிரா வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்றத்தை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை இருதரப்பினரும் ஆராய்ந்தனர். பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள ஒரே போராட்ட களத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். தாய் நாட்டுக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று சுதந்திர சதுக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய நிகழ்வில் ஆற்றிய விசேட உரையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில், இன்று நாட்டில் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இந்த சுதந்திர சதுக்கத்தில் இந்த பெருமை மிக்க தேசிய கொடியின் முன் சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வரலாற்று சுமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் சகோதரனாக நான் நிற்கின்றேன். என்னை போன்றே இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்களும் என்னுடன் என்னை சுற்றியும் நிற்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நமது பொருளாதார, சமூக, கலாச்சார சுதந்திரத்திற்காக, அதாவது நவீன பிரஜைகளாக இந்த நாட்டில் பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும். நீண்டகாலமாக காலனித்துவத்திற்கு அடிபணிந்தவர்களாக எம்மை பிரித்தாண்ட இனமத ஜாதி வேறுபாடுகள் மாத்திரமன்றி அரச பிரதிநிதிகள் உட்பட சகல துறைகளிலும் வேரூன்றி இருக்கும் தவறான எண்ணங்களை அகற்றி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் நாட்டிற்கான முழுமையான பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை வென்றெடுக்கும் போராட்ட களத்தின் போராட்டக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த தாய் நாட்டிற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்றார். நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்படும் என்று விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு நெல் கொள்வனவுக்காக திரைசேரியிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக, வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128 இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனர்வை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும். இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முடிந்தவரை அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் வெளிநாட்டு உதவிகளை எவ்வாறு கையாண்டன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு இலங்கை மட்டும் அண்மைய ஆண்டுகளில் USAID-யிலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை ரொக்கமாகவும் மானியங்களாகவும் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உலகெங்கிலும் ஏராளமான திட்டங்களுக்கு நிதியளித்துள்ள USAID மேற்கத்திய ஊடகங்களுடன் சர்ச்சையில் சிக்கியுள்ளது என்றும் மனிதாபிமான உதவி என்ற போர்வையில் மற்ற நாடுகளில் பிரச்சினைகளையும் உறுதியற்ற தன்மையையும் உருவாக்க தனது நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தங்கள் மானியங்கள் மற்றும் உதவி நிதிகளை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது பற்றிய தெளிவான பதிவு எதுவும் இல்லை எனவும் USAID-யின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து விசாரணை நடத்தி விரிவான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விரிவான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாகவும் நாமல் ராஜபக்ச அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த சலுகைகளை பெற்ற அரசு சாரா நிறுவனங்கள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியளிப்பதற்கான விதிமுறைகள் பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தாலும் அவை இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. எனவே வெளிப்படைத்தன்மையை பேண இந்த விதிமுறைகளை கொண்டு வருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று நாமல் ராஜபக்ச அந்த பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் போர்வையில் நாட்டில் தோன்றியுள்ள சர்வாதிகார வெறி நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஒரு மரண அடி என்று பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகி தெரிவித்துள்ளார். எனவே தற்போதுள்ள ஊழல் நிறைந்த அமைப்பை மாற்றி நாட்டிற்கு உண்மையான சுதந்திரத்தை கொண்டுவர தற்போதைய அரசியலமைப்பை உடனடியாக ரத்து செய்து புதிய அரசியலமைப்பை கொண்டு வருமாறு ஜனாதிபதியிடமும் தற்போதைய அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று காலை வருளை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் நடைபெற்ற தேவ ஆராதனையில் பங்கேற்ற போதே பேராயர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியலமைப்பு எனப்படும் சர்வாதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்பிற்குள் தலைவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதீத அதிகாரத்தை துஷ்பிரகம் செய்ததாக குறிப்பிட்ட கருதினால் இதன் விளைவாக இனங்களுக்கிடையே எளிதில் தீர்க்கப்படக்கூடிய கருத்து வேறுபாட்டை போராக மாற்றி நாட்டில் ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்களில் 1990களிலிருந்து ஊடக ஒடுக்குமுறை, ஊடகவியலாளர்களை காணாமல் ஆக்குதல், வெள்ளை வேன் கலாச்சாரம் மற்றும் எதிரிகளை சிறையில் அடைத்தல் போன்ற பயங்கரவாத செயல்களை செய்வதாகவும் பேராயர் கூறினார். பேரழிவு தரும் போரினால் தாயகம் ஆழமான பொருளாதார வீழ்ச்சியில் மூழ்கியதாக சுட்டிக்காட்டிய அவர் கடந்த 2 தசாப்தங்களாக இந்த போக்கு தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து 17 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் தலைமையில் கைதிகள் விடுவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. விடுதலை செய்யப்பட்ட கைதிகளில் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் மேலும் தெரிவித்தார். 77வது சுதந்திர தினமான இன்று ஜனாதிபதியினது பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மக்கள் ஆதரவு வாக்குப்பலம் மிகவும் தற்காலிகமான ஒன்று என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்த நிச்சயமற்ற வாக்குப்பலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அரசாங்கம் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செய்தது போன்றே ஜனாதிபதி அனுரகுமாரவும் பிள்ளைகளை தூக்கி கொஞ்சுதல், பெரியவர்களை கட்டியணித்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவ்வாறு செய்வதனால் மட்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இவ்வாறான செயற்பாடுகளில் தற்காலிகமாக மக்களின் ஆதரவு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மக்களின் வயிறு மற்றும் அவர்களின் சட்டைப்பை என்பனவற்றை கருத்தில் கொண்டு திட்டங்கள் வகுக்கப்படாவிட்டால் மக்களின் ஆதரவினை பெறுவதில் சவால்கள் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளுக்கு அமைய வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 3 பேரையும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வெளிநாடுகளுக்கு சென்ற ஏனைய குற்றவாளிகளும் அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த ஆண்டு 11 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவை தொடர்பாக 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடாத்தப்பட்டுள்ளன. 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள 6 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறுகிய காலத்திற்குள் கைது செய்யப்பட்டனர். 20 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு கை துப்பாக்கி மற்றும் 3 T56 துப்பாக்கிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் T56 துப்பாக்கிகள் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
குரங்குகள் தென்னை பரிச்சைகைகளை அழிப்பதை தடுக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முதல் முறையாக குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் 15ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிகளில் குரங்குகள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தென்னை பரிச்சைகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்தார். குரங்குகளின் தலையீடு காரணமாக 2024ஆம் ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்கள் அளிக்கப்பட்டதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்ததாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழில்கள் அமைச்சு, சுற்றாடல் அமைச்சு, விவசாய அமைச்சு மற்றும் காவல்துறை உட்பட பல அரசு நிறுவனங்கள் குரங்குகளின் கணக்கெடுப்பிற்காக ஒத்துழைப்பு வழங்க உள்ளன. கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 77வது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்ட பேரணி கிளிநொச்சி பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சுதந்திர தின அறிக்கை வாசிக்கப்பட்டது. அதில் இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரைநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்டு தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் தாரை வார்த்த நாளே கரைநாளாகும். 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்கத் தொடங்கினர். 1956இல் கொண்டுவரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையின் தொடக்கமாகும். 1958ஆம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிடப்பட்ட இனக்கலவரமும் இனப்படுகொலையும் 1970லும் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடாக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவது தடுக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட குடியரசு ஜாப்பின் மூலம் இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. 1981ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான சிங்கள அரசின் அமைச்சர்களான காமினி திசாநாயக்க, சீல் மத்திய முதலியோர் தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் ராணுவமும் போலீசும் முன்னின்று யாழ்ப்பாண பொது நூலகத்தை எரித்தமை இன்னொரு இன அழிப்பின் உச்சத்தை காட்டியது. இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறுபட்ட வழிகளில் திட்டமிட்டு நடாத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளில் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல், நவாலி சென்ட் பீட்டர் தேவாலய தாக்குதல், நூற்றுக்கணக்கான செம்மணி புதைகுழிகள் போன்ற இனப்படுகொலைகளின் சாட்சி பகிரும். தொடர்ச்சியான அதேபோல் கடந்த சில தசாப்தங்களாக சிங்கள ராணுவத்தால் தொடர்ந்து நடாத்தப்பட்ட கொலை, கற்பழிப்பு, சித்திரவதை, வலிந்து காணாமலாக்கப்படுதல் ஆகியவையும் ஒரு சாதாரண நாளாந்த நிகழ்வுகளாயின. இப்படி இன்னும் பட்டியல் நீண்டு சென்று 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலம் வரை நிகழ்ந்தது. இன்று வரை எந்த நீதியும் இன்றி உள்நாட்டு பொறிமுறையால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் நாம் சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். இக்கரை நாளில் பின்வரும் விடயங்களை நாம் வலியுறுத்துகிறோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். பௌத்த மயமாக்கல் உடனே நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக நடந்து வரும் நில அபகரிப்பு உடனே நிறுத்தப்பட வேண்டும். தாயக வளத்தை அபகரிப்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் உடனடியாக. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். சிவில் செயற்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவது நிறுத்தப்பட வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். தாயகம், தேசியம், அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள். அவற்றை உடனே அங்கீகரிக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். சர்வதேசம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும். எமது தலைவிதியை நாமே தீர்மானிக்க சர்வதேச நியமங்களுக்கு அமைய எமது தாயக பிரதேசத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு சர்வதேசத்தை கோருகிறோம். இப்போது பொறுப்பேற்று இருக்கின்ற அரசு கிளீன் ஸ்ரீலங்கா என கூறிக்கொண்டு எமது நிரந்தர அரசியல் தீர்வை தருவதில் எந்த அக்கறையும் காட்டாது இருந்து கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அரசை மேலும் மேலும் பலப்படுத்துவதில் இலக்காக இருப்பதுடன்
எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டு ஒற்றை ஆட்சியை பலப்படுத்துவதிலேயே கிளீனாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களிடமிருந்து எந்த நீதியும் நிரந்தர அரசியல் தீர்வும் கிடைக்காது. சர்வதேசமே தலையிட்டு மேற்குறிப்பிட்ட 14 விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என இக்கரை நாளில் பிரகடனப்படுத்துகிறோம் என குறிப்பிடப்பட்டது.